அலோவ் பண்ணல. ரிவர்ஸ் வோல்டேஜ் கொஞ்சோண்டு வருதா, அது வந்து இதில் சார்ஜ் ஆகியிருந்தது தான் நிற்கிது. இந்த சைடு இருக்கிற இது மட்டும்தான், அந்த சைடு எதுவுமே பாஸ் பண்ணாது. ஓகேவா. இதே வந்து நம்ம கேத்தோட வந்து மைனஸ் சைடில் வைக்கிறோம் அப்படின்னா இது ஒர்க் ஆகும். பாருங்கள், இந்த கேத்தோட இங்கே மைனஸில் சால்வ் பண்ணுறேன். இது வந்து இந்த சைடு வந்து கேத்தோடு இருக்குது, இது மைனஸ் அலோவ் பண்ணும். இப்போ மல்டிமீட்டரில் செக் பண்ணால் அலோவ் பண்ணுது பாருங்க. டயோடை பற்றி பார்க்கணும். அது டயோடுன்னா இப்படி ஒரு பின்னு வந்து இப்படி சிம்பிள். இது பார்த்திங்கன்னா ஆனோடு, இது வந்து கேத்தோடு. இப்போ பார்த்தா இதுதான் உண்மையான ரியல் டயோடு. இதில் பார்த்தா இங்கே ஒரு கோடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த கோடு இருக்குது பாருங்கள். இந்த கோடு இந்த கிரே கலரில் ஒரு கோடு இருக்கும், அந்த கோடு தான் கேத்தோடு. இது வந்து 1N4007. ஓகேவா. இது பார்த்திங்கன்னா வந்து ஆனோடுன்னா இந்த சைடு ஆனோடு சைடில் வந்து பாசிட்டிவ் மட்டும் தான் கண்டக்ட் பண்ணும். இந்த சைடு கேத்தோடுனா இந்த சைடு சால்ட்ரிங் பண்ணிக்கணும், இந்த சைடு கேத்தோடு மட்டும் தான், அதாவது மைனஸ் மட்டும் தான் சப்ளை பண்ணும். அதை வந்து எப்படி நம்ம ஒர்க் ஆகுதுன்றதை ப்ராக்டிக்கலாக செக் பண்ணலாம். அதுக்கு நான் ஒரு பேட்டரி எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், பேட்டரி எடுத்துகிட்டு பேட்டரியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இதில் பேட்டரியில் ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு இருக்குது. நான் ப்ளஸ் சைடு பார்த்திங்கன்னா இந்த ஆனோடை வந்து சால்ட்ரு பண்ணுறேன். இதுக்கு நான் வந்து ஒரு லெட்டு எடுத்துக்கிட்டேன். லெட் எடுத்துகிட்டு சால்ட்ரிங் பண்ணி சால்ட்ரிங் பண்ணிட்டேன். சால்ட்ரிங் பண்ணிட்டு இப்போ வந்து ஒரு மல்டிமீட்டரில் இதில் 20 வச்சுட்டு நான் செக் பண்ணுறேன். இப்போ வந்து என்ன பாஸ் ஆகுது அப்படின்றத பாருங்கள். இப்போ இது வந்து பேட்டரியோடைய சப்ளை பாஸ் ஆகுது. ஓகேவா. இங்கே பேட்டரி என்ன இருக்கோ அதே மாதிரி இது இங்கேயும் சப்ளை பண்ணுது. ஓகே. இப்போ நான் அப்படியே என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட்டு இதை வந்து அன்சால்வ் பண்ணிட்டு இப்போ கேத்தோட் சைடை வந்து இந்த பாசிட்டிவ் வச்சேன்னா இந்த சைடு வந்து அலோவ் பண்ணாது. ஏன்னா வந்து கேத்தோட வந்து பாசிட்டிவை அலோவ் பண்ணாது. அதை வந்து இப்போ பார்த்துருவோம். இப்போ பாருங்கள், அலோவ் பண்ணல. ரிவர்ஸ் வோல்டேஜ் கொஞ்சோண்டு வருதா, அது வந்து இதில் சார்ஜ் ஆகியிருந்தது தான் நிற்கிது. இந்த சைடு இருக்கிற இது மட்டும்தான், அந்த சைடு எதுவுமே பாஸ் பண்ணாது. ஓகேவா. இதே வந்து நம்ம கேத்தோட வந்து மைனஸ் சைடில் வைக்கிறோம் அப்படின்னா இது ஒர்க் ஆகும். பாருங்கள், இந்த கேத்தோட இங்கே மைனஸில் சால்வ் பண்ணுறேன். இது வந்து இந்த சைடு வந்து கேத்தோடு இருக்குது, இது மைனஸ் அலோவ் பண்ணும். இப்போ மல்டிமீட்டரில் செக் பண்ணால் அலோவ் பண்ணுது பாருங்கள். ஓகேவா.